வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கேஸ் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 41 பேருக்கு நடந்துட்டு இருந்தது. உள்ள ஜாயின் பண்றாங்களா இல்ல ரிமூவ் பண்றாங்களா அப்படின்றது அதோட ஹியரிங் இன்னைக்கு நடந்துச்சு. ஓகேவா? இன்னைக்கு ஹியரிங் நடந்ததை மறுபடியும் ஹியரிங் தள்ளி போட்டுருவாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி தள்ளி போட்டுட்டாங்க. நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருந்ததுதான் நோட்டிபிகேஷன் 2024 எஸ்ஐக்கு கிடையாது அப்படின்னு நான் ஆல்ரெடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ நீங்க செக் பண்ணினாலும் பாருங்க. 2024 எஸ்ஐ நோட்டிபிகேஷன் கிடையாது. அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியா நீ இந்த மாதிரி சொல்லியிருக்கிற அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. கேஸ் போற தன்மையை வச்சுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? கேஸ் எந்த சைடு போகுது, எப்படி போகுது, எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்றது ஓரளவு ஜட்ஜ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க அந்த கேஸ் சைடுல இருக்கிறவங்களுக்கு நல்ல டீடைல்ஸ் நல்லா விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப ஜனவரி 7ஆம் தேதி அடுத்த ஹியரிங் இருக்கு. சரி, அப்பயாவது தீர்ப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸோட தன்மையை பொறுத்து நமக்கு 7ஆம் தேதி வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்த வாய்தா போடுவாங்க. மறுபடியும் 20 இருந்து 25 தேதிக்குள்ள மறுபடியும் அடுத்த வாய்தா வரும். அப்பயும் முடியாது. நமக்கு பிப்ரவரி முதல் வாரத்துல அடுத்த ஹியரிங், அந்த இடத்துலதான் தீர்ப்பு வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. அடுத்த 2 ஹியரிங் போய் அதுக்கடுத்து தான் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வேற எஸ்ஐ நோட்டிபிகேஷன் நீங்க எதிர்பார்க்க வேணா, நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒருவேளை எஸ்ஐ நோட்டிபிகேஷன் மறுபடியும் ஜவ்வா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, பிப்ரவரி மாசத்தை தாண்டுதுன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனா பிசிஐ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் சைட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாங்க அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும், நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாமா. இப்போ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோர்ட் சைட்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன். கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணல. கவர்மெண்ட் சைட்ல கேக்குறாங்க, நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றோம், நீங்க கேஸ் போய்கிட்டே இருக்கணும்னு. 41 பேருக்கு என்னன்னு பார்க்காம நாங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கேஸ் என்ன எப்படி முடிஞ்சாதான் அந்த இதுக்கான ப்ராசஸ் போகும். ஓகேவா? இது தெரியாம நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வி வாண்ட் 2024 நோட்டிபிகேஷன் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு. ஓகேவா? அது தேவையில்லாத ஒண்ணு. ஏன் அப்படின்னா நீங்க யாருக்கு ட்ரெண்ட் பண்றீங்க அந்த ஹேஷ்டாக? கவர்மெண்ட் சைடு. கவர்மெண்ட் தான் கேட்டுட்டு இருக்காங்களே 2024 ஸ்டாப் பண்றது யாரு? யார் சைட்ல இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் சைட்ல தான் இருக்கு இப்ப. ஓகேவா? அதனால கோர்ட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. கேஸ் முடிஞ்சாதான் நமக்கான ரிசல்ட் வரும். நீங்க ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நியூஸ் பேப்பர்ல இல்ல ஒரு டிவில நியூஸா வரும், அவ்வளவுதான் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றதுனால. ஓகேவா? நம்ம இதுலயே கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்மளுக்கு இப்ப பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா பிப்ரவரியில லாஸ்ட் வீக்ல நம்மளுக்கு பட்ஜெட் வரும், தமிழக பட்ஜெட். பிப்ரவரியில முதல் வாரத்துல மத்திய பட்ஜெட் வரும். ஓகேவா? எப்போதும் தமிழ்நாடு பட்ஜெட் லாஸ்ட் வாரம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வர 3ஆவது வாரத்துல வரும். அந்த பட்ஜெட்ல கடைசி நாள்ல காவல்துறை மானியம்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வாசிப்பாங்க, காவல்துறைக்கு என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப 2025ல காவல்துறைக்கு நாங்க எவ்வளவு வேக்கண்ட் எடுக்கிறோம், பிசிக்கு எவ்வளவு வேக்கண்ட் எடுக்கிறோம், எஸ்ஐக்கு எவ்வளவு வேக்கண்ட் எடுக்கிறோம் அவர் அறிவிக்கணும். எதிர்கட்சி தலைவர்னா அவங்க அதுக்கு அப்போஸ் பண்ணி என்ன அதுன்னு பேசுவாங்க. அந்த இதுல ஏதாவது ஒரு அறிவிப்பு அவர் அறிவிச்சே ஆகணும். ஓகேவா? கேஸ் முடியல அப்படின்னாலும் மீதி இருக்கிற ஏதாவது ஒரு அறிவிப்பு அறிவிச்சே ஆகணும் பிப்ரவரி எண்டுல. அதனால எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வரல, தள்ளி போகுது, பிப்ரவரி 20 தேதிக்கு மேல தள்ளி போகுது, மறுபடியும் ஹியரிங் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பிசி தான். ஓகேவா? அதுக்கும் நீங்க தயாராகணும். நான் பிசி நான் பின்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எஸ்ஐ முடிஞ்சதுக்கு பிறகுதான் பிசி வரும் அப்படின்றவங்க நீங்க இப்பயே நீங்க ரெடி ஆகிக்க வேண்டியதான். ஓகேவா? நம்மளுக்கு ஒருவேளை பிப்ரவரியில கேஸ் முடிஞ்சு பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா பிசி நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னா ஏப்ரல்ல செகண்ட் வீக்ல இல்லைன்னா தேர்ட் வீக்ல வந்துடும். ஏப்ரல்லே வந்துடும் உங்களுக்கு பிசி நோட்டிபிகேஷன். ஓகேவா? இதான் கேஸோட தன்மை. கேஸ் தன்மை போய்கிட்டு இருக்கிறது இதுதான். 7, 20, 25 அடுத்த வாரம் நீங்களே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 7ஆம் தேதி அந்த வீடியோ மறுபடியும் கூட உங்களுக்கு நான் குரூப்ல போடுறேன். நீங்க அடுத்த வாய்தாக்கான தேதியை நீங்களே பாருங்க, சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்றது ஓரளவு ஜட்ஜ் பண்றது கரெக்டா தப்பான்றத நீங்களே பார்க்கலாம். ஓகேவா? அதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணா, நோட்டிபிகேஷன் பின்னாடி போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேணா. நீங்க ப்ரிப்பேர் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கிடைக்குது, கோல்டன் டைம் மாதிரி நிறைய டைம் கிடைக்குது. என்னெல்லாம் சரியா ப்ரிப்பேர் பண்ணல, எந்த இதெல்லாம் இன்னும் நீங்க கவர் பண்ணாம இருக்கீங்க. நான் சொல்லியிருந்த புக்கெல்லாம் ஒரு சில பேஜ் மாறி இருக்கு, அந்த மாறின பேஜ்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதெல்லாம் கவர் பண்ணிருங்க. ஓகேவா? நான் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நான் போடல, நான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.